பொய் பிறருக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் செயல்படுகின்ற ஒரு இடம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை அது தடுக்கும். அது ஒரு சில விளைவுகளை ஏற்படுத்தும். நிறைய உதாரணங்கள் இருக்கு. கேயாசி எலிசா, சீரியா தேசத்திலிருந்து நாகமான் அப்படிங்கிற ஒரு மந்திரி குஷ்டரோகத்தை சுகமாக்குகிறதற்காக எலிசாவிடம் வருகிறார். எலிசா யோர்தான் நதியில 7 முறை மூழ்கி எழுந்திருக்க சொல்லுகிறார். அவருக்கு கோபம். தான் எவ்வளவு பெரிய அதிகாரம் அந்தஸ்தில் இருக்கிறவன், அவர் நேரிடையாக என்னிடத்தில் வந்து என்னை தொட்டு சுகமாக்க வேண்டியது தானே. என் தேசத்தில் எனக்கு மூழ்கி எழுந்திருப்பதற்கு 6 குளங்கள் இல்லை என்றா நான் இங்கு வந்தேன் என்று கோபப்பட்டு அவர் திரும்பி செல்லுகிறார். அவருடைய படையில் உள்ள ஒருவர், தீர்க்கதரிசி ஏதாவது ஒரு கடினமான காரியத்தை சொன்னால் செய்திருப்பீர்கள் தானே. அவர் சொன்னதோ ஒரு ஆற்றில் மூழ்கி எழுந்திருக்க சொல்லுகிறார். இதை செய்து பார்த்தால் என்ன? அங்கு நாகமான் போய் அந்த ஆற்றில் மூழ்கி எழுந்திருக்கிறார். அவருடைய சரீரம் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறது. அந்த தண்ணியில விசேஷம் இல்லை, அந்த கீழ்ப்படிதல், அந்த விசுவாசத்தில் விசேஷம் இருக்கிறது. ஒரு பெரிய வெகுமானத்தை கொண்டு எலிசாவிடம் கொடுக்கிறார். எலிசா அதை வாங்கவில்லை, அனுப்பிவிடுகிறார். ஆனா அந்த பொருளை பார்த்த உடனே கேயாசிக்கு இச்சை வருகிறது, ஆசை வருகிறது. அவர் கிளம்பி சென்றவுடன் பின்னாக ஓடிச் சென்று தீர்க்கதரிசி அவரிடத்தில் பார்க்க வந்திருக்கிற ஒருவருக்கு மாற்று வஸ்திரமும் 1 தாலந்து வெள்ளியும் கேட்கிறார் என்று பொய் சொல்லுகிறார். அவர் கொடுத்த வெகுமானத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ஒரு சின்ன அளவுதான். நாகமான் ரொம்ப சந்தோஷமா அதிகமாகவே கொடுத்து அனுப்புகிறார். அந்த பொய் எவ்வளோ பெரிய விளைவை ஏற்படுத்துச்சு இல்லையா? நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம சின்ன பொய் தானே என்று நினைப்போம். அது நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு எதிராக கடினப்படுத்த ஆரம்பிக்கும். அந்த பொய் ஒரு சில ஆசீர்வாதத்தை தடுக்கும். ஏனென்றால் தேவன் அதில் பிரியமாய் இல்லை. தேவன் அந்த இடத்துல செயல்பட முடியாது. ஹல்லேலூயா.